அடுத்து நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சி குவிகம் சிவசங்கரி கதை தேர்வு 2025-26 ஜூலை 2025 முதல் டிசம்பர் 2025 வரை தேர்வான கதைகளின் படைப்பாளிகளும் தேர்ந்தெடுத்த நடுவர்களும் கலந்து கொள்ளும் நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியில 6 பேர் கலந்துக்கிறோம். அதுல எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த போல நம்ம கூப்பிடலாம். அதற்கு முன்னாடி இந்த குவிகம் நிகழ்ச்சியை பற்றி, இந்த சிவசங்கரி குவிகம் கதை தேர்வு பற்றி ஒரு சின்ன அறிமுகம். எல்லாரும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் இலக்கிய சிந்தனை செய்து கொண்டிருந்த இந்த பெரும் பணியை அவர்கள் நிறுத்திய பிறகு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இலக்கிய வாசல் குவிகம் அதை முன்னெடுத்து ஒரு மாதத்தில் வெளியாகிய சிறுகதைகள், அதாவது சிறு சிறு பத்திரிகைகள், வார பத்திரிகை, கமர்ஷியல் என்று சொல்லப்படுகின்ற வியாபார சுமித்தமான பத்திரிகைகள் போன்ற பல பத்திரிகைகளிலிருந்து வெளியான சிறுகதைகளை எடுத்து அதில் சிறந்த சிறுகதை ஒன்றினை நம்முடைய தேர்வாளர் ஒருவர் மூலம் தேர்ந்தெடுக்கிறோம். இது போல 12 மாதங்களில் 12 கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சிறந்த கதைக்கு முதற் பரிசு வழங்கி நாம் கௌரவிக்கிறோம். இந்த சிறுகதை இலக்கியம் என்பது மாறிக்கொண்டே வருவது. 15 பக்கம் 20 பக்கம் எழுதி இந்த சிறுகதையெல்லாம் இப்போ போஸ்ட் கார்டு செய்து ஒரு கதை எழுத முடியுமா, 200 வார்த்தையில 300 வார்த்தையில அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்பவுமே அந்த சுவாரஸ்யமான ஒரு ஒரு பகுதியான இலக்கியம் அப்படின்னா சிறுகதை இலக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது மாற்றமே எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறது அதோட இதுவே. ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும், ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தா கூட அதனுடைய தோற்றம், அதனுடைய வெளிப்பாடு அது ரொம்ப மாறிக்கொண்டே வருகிறது. ஸோ அந்த மாதிரி நானே ஒரு தடவை இதுல ஜட்ஜா இருந்திருக்கேன். ஒரு முறை ஒரு 75 76 கதைகள் ஒரே சமயத்துல படிக்கும் போது விதவிதமான எழுத்தாளர்கள் அவர்கள் விதவிதமாக சிறுகதைகளை சொல்வது நமக்கு மிகவும், அதை வாசிக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவருடைய எண்ண சிறகுகள் விரித்து புதிய புதிதான கற்பனைகளுடன் கருத்துக்களுடன் கதைகள் சொல்லப்படுகின்றன என்பது இது மிக ஒரு ஆச்சரியமான வியக்கத்தகுந்த ஒரு அனுபவம் அது. அந்த வகையிலே தேர்வாளர்களை நாம் முதலில் அழைக்கிறோம். தேர்வாளர் மைதிலி நாராயணன் அவர்கள் ஜூலை 2025 ஜூலை மாதம் வெளியாகிய சிறுகதை மரண ருசி, எழுதியவர் கவிப்பித்தன், வெளியான இதழ் காலச்சுவடு. அந்த 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 மாதத்துல வெளியான கதைகளில் சிறந்ததாக தேர்ந்தெடுத்திருக்கும் திருமதி மைதிலி நாராயணன் அவர்களை அழைக்கிறேன். வந்திருக்காங்களா? வந்திருக்கேன். நான் தான் சைலஜா தான் மைதிலி நாராயணன். ஓ சரி. மைதிலி நாராயணன் அவர்கள் அந்த மரண ருசி கதையை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றி அவருடைய அனுபவத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த எழுத்தாளர் வந்திருக்காரா? கவிப்பித்தன் வந்திருக்காரா? கவிப்பித்தன் வந்திருக்க மாதிரி தெரியல. வரலையா? வரல. வரலையா? ஓகே, பரவாயில்ல. இந்த காலச்சுவடு பத்திரிகையில வந்த மரண ருசிங்கிற இந்த கதை தலைப்பே முதல்ல ஒரு வித்தியாசமா இருக்கு. மரணத்தை ருசிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான தலைப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமா தோணித்து எனக்கு. அப்பவே கதையை பத்தி ஓரளவு யூகிக்க முடிஞ்சுது. நல்ல ஒரு கிராமத்து நடையில அந்த பெரியாண்டவன் திருவிழா அப்படிங்கிறது நடக்கிறதாம். அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற அந்த குப்பனுக்கும் மல்லிகாக்கும், ஆனா அந்த விழா நடக்கிறதே தவிர அவங்களுக்கு வயிற்றுல சோறு இறங்க மாட்டேங்கிறது. ஏன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அவன் வளர்க்குற அந்த ஜீவன் இனிமே இருக்க போறது இல்லை. அதனால அதை நினைச்சபடியே ரொம்ப வருத்தமா இருக்காங்க அவங்க. அவங்க வீட்டில் உலாவின்னு இருக்கிறது அது என்னன்னா அந்த ஜீவன் பன்றி. அது சாமி பன்றியா. அது சாமிக்கு அது கொடுக்க போறாங்க போல இருக்கு. அதுக்காக அதை வளர்த்துட்டு இருக்காங்க. அது அது எப்படின்னா பெரிய கிட்டத்தட்ட யானை சைஸ்ல பெருசா இருக்குமா. அது இவங்க நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்து அது குண்டான தூக்கின்னு தொட்டில கொட்டுற வரைக்கும் கூட, அந்த தொட்டியில கொட்டுற வரைக்கும் கூட பொறுக்காதான். உடனே ஓடி ஓடி உருமிட்டு அந்த மல்லிகாவோட கைகளுக்கு நடுவுல தலையை நுழைச்சி சிவந்த மூக்க தொட்டிக்குள்ள விட்டு வேக வேகமா உறிஞ்ச தொடங்கிடுன்னு ரொம்ப அழகா அந்த அந்த பன்றிக்கு இருக்கிற அந்த பசி ஆசையை ரொம்ப நல்லா ஆரம்பத்துல சொல்றாரு இவர். அந்த மாதிரி இருக்கிறது அப்படி துள்ளலாவும் சாப்பாட்டுக்கு ரொம்ப வேகமாகவும் ஓடி வர்ற அது
இப்ப ஏதோ 2 நாளா ஒண்ணும் சாப்பிட மாட்டேங்குதுன்னோனே, இந்த புருஷன் கேட்கறாரு, "என்னம்மா 2 நாளா சரியா வேலை செய்யல? அது என்ன அது?" இந்த பாஷையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. "என்னம்மா 2 நாளா சரியா மேப்ப துண்ணாம இப்படியே படுத்துக்கினே கீது, நீ ஏதாவது சொன்னியா?" அப்படின்னு அந்த மெட்ராஸ் பாஷையில வருது இது. ஐயா நான் என்ன சொன்னேன்னா, அது அந்த பாஷையிலேயே எழுதின்னு போறாரு இது. ரொம்ப கதை வந்து ஆரம்பமே ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சூழலா இருக்கு. ரொம்ப ஒரு இலக்கண தமிழ் அந்த மாதிரிலாம் இல்லாம, அதுவும் இந்த சென்னை தமிழ்ல ரொம்ப அழகா வந்துட்டு இருக்குது. மல்லிகாக்கு வந்து அந்த குப்பனுக்கும் மல்லிகாக்கும் அந்த 6 அடி நீளத்துல கண்ணங்கரேல்னு ஒரு சின்ன மலைய மாதிரி படுத்து கிடக்குற அந்த பன்றிய வந்து காலையில குளிக்க வச்சு அதோட நெத்தியிலையும் உடம்புலையும் மஞ்சளத்தையும் குங்குமத்தையும் பூசி விடுறாளாம். ஏன்னா அது ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல அது வந்து பலிக்கு போறது. ஆனா இவங்களுக்கும் அந்த அதை பார்த்து பார்த்து பலிக்கு போறதுனால அந்த பெரியாண்டவன்கிற அந்த அவங்களோட அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டிய பலியும் அது. அதனாலேயே அதுக்கு சாமி பன்றி அப்படிங்கிறாங்க. அதனால இவங்களுக்கு அதை பத்தியே கவலையாவே இருக்கு. இவங்க எல்லாரும் வந்து அன்னைக்கு போகணும். அது என்னன்னா ஆந்திரா சித்தூர் பக்கம் போய் ஒரு பெரிய ஜாதி பன்னியை போய் இவங்க வாங்கிட்டு வந்து அதை குட்டியா பிடிச்சின்னு வந்து அதுக்கு பூஜை எல்லாம் போட்டுதான் அது குப்பன் கிட்ட வந்துதான் அது. அது அதை சொல்றாங்க 60 தலைக்காட்டுக்கு மேல இருக்கும். அந்த ஆண்டி வகையறவனர்லாம் ஒத்தொத்தரும் தலைக்கட்டுக்கும் கேழ்வரகு கம்பு சோளம் அரிசின்னு 4 மரக்கா தானியத்தை வந்து சாமி பண்ணி வளர்ப்புக்காகவே பிரிவா தந்துடணுமா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாவரைச்சு அதுல களியும் கூழும் ஆக்கி அந்த பன்றிக்கு போட்டு வளர்த்து ஆளாக்கினானா குப்பனோட வேலை. அது பலிக்கு தான் போறது, அது தெரிஞ்சுதான் வளர்க்குறாங்க. ஆனாலும் கூட அது இப்ப போக போறதுங்கிறச்சு அவங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பாதிப்பு, அந்த ஒரு வருத்தம் அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும், எவ்வளவு வசதியா இருந்தாலும், அந்த பெரியாண்டவன் திருவிழான்னா என்ன பண்ணுவாங்களாம், அக்கம் பக்கம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துருவாங்களாம். குழந்தைகளுக்கெல்லாம் அங்கதான் முடி எடுத்து, காது குத்தி அதெல்லாம் பண்ணுவாங்களாம். இது வந்து அந்த குப்பன் மல்லிகாவோட பாட்டன் காலத்திலேருந்து அந்த இடத்துல வந்து இருந்தது. அவங்க எல்லாருமே இந்த சாமி பன்றிய வந்து ஒரு பலி கொடுக்கறதுன்னு இருந்துதான். இப்ப இந்த பன்றி பலிக்கு போனோம். அதத்தான் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காங்க. ஆனா போய்தான் ஆகணும் அன்னைக்கு. அதை கூட்டிட்டு போறத ரொம்ப நேரம் எழுதிட்டு இருக்காரு அத. அந்த அந்த இடத்துக்கு போறத திருவிழாக்கும் போது அது போறத ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஏன்னா அது இது கொஞ்சம் தூரம் நடக்கிறதாம். இவங்களுக்கும் வருத்தமா இருக்கு அதை கூட்டின்னு போறது. சின்ன வயசு ஞாபகம் அந்த எல்லாம் வருது. அதை டேபிள் ஆப்பிள் இருக்கு நினைச்சு பாக்குறோம் குப்பன். கப்போட அப்படி கொண்டு ஹலோ கட் கேக்குறதா? பண்ணிட்டேன். பேசுங்க. இல்ல பேசுறது கேக்குறதா? கேக்குறதம்மா. அந்த கேக்குதுங்க. ராஜா மியூட் பண்ண சொல்றேன். ஓ இல்ல ஏதாவது கேட்கலையோன்னு நினைச்சு. சரியா கேக்குறது இல்லையா? சரியா கேக்குது. கேக்குதுங்க. சரியா கேக்குது. அதான் அந்த பன்றி அவங்கெல்லாம் குளிப்பாட்டி அதை கொண்டு போயிட்டு கடைசியில அந்த பலிபீடத்துக்கு அந்த இடத்துக்கிட்ட போறப்ப அந்த பன்றிக்கு நேர அனுபவத்தை ரொம்ப அருமையா கடைசி வரியில தான் அவர் எழுதியிருப்பார். எவ்வளவோ அவங்களால வந்து ஆசையா பண்ணது வந்து அது பலிபீடத்துக்கு போறப்ப அது திடீர்னு அந்த இடத்துல அது ஒரு மாதிரி ஒரு போகிறதுக்கு பிடிக்காத மாதிரி அதுக்கு முன்னாடியே அது உயிரை விட்டுற மாதிரி கதையை ரொம்ப அழகா முடிச்சுப்பாரு இதை. ஏன்னா அது அசையவே இல்லையா, அசைய போறதுன்னு நினைச்சு அதை மூக்கு பிடிச்சி இழுத்துன்னு போறாங்களாம். உனக்கு வேற சாமி இல்லடா, இது வந்து நம்ம சாமி தான் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம். அது பண்ணி வரமாட்டேங்கிறதான். என்னன்னு தெரியலன்னு பார்த்தா அது வந்து கண்ணை அசைக்கிறதான். அப்புறம் மல்லிகாவையும் குப்பனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கொஞ்ச நாளிலேயே அதோட பார்வை வந்து அப்படியே விந்து போயிடுறதான். அதனால அது 8 வயசுல வந்து ஒரு பிறந்த பிள்ளைய வாரி கொடுத்துட்டாலும் செத்து போயிடுது அந்த குழந்தை. அந்த குழந்தையோட முகமே அப்படியே அந்த செத்து போன பன்னியோட கண்ணுல வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த முகத்தை பார்த்து பார்த்து இவங்க 2 பேர் கடலையும் ஜலம் வருதான். சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் அவளை கடந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களால போக முடியல, அந்த பன்னி அப்படியே கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காரு மரண ருசி அப்படிங்கிற பேர்ல. ரொம்ப ஏதோ இந்த கதை படிக்கிறச்சே மனசை பாதிச்சுது. ஏன்னா அந்த பன்றி கடைசி வரைக்கும் போயிட்டு பலிக்கு போகாம திரும்பி வரும் அப்படின்னு நினைச்சேனா. ஆனா அது போறதுக்கு முன்னாடியே அது இறந்து போயிட்டதா. கதையை ரொம்ப அற்புதமா கவிப்பித்தன் அவர்கள் முடிச்சதுனால இந்த கதையை நான் வந்து அதோட ஒரு வளமான நடை, ரொம்ப ஒரு கிராமிய நடை, ரொம்ப எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாத இயல்பான நடையில இருந்ததுனால கதை போக்கு நல்லா இருந்ததுனால இந்த கதையை நான் சிறந்த கதையா தேர்ந்தெடுத்தேன். நன்றி. இதோட முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. இந்த கதை பற்றி ஒரு கிராமத்துல நடக்கின்ற பெரியாண்டவர் திருவிழாவை பற்றி முழுக்க சொல்லி அங்க பலி கொடுக்கப்படுகின்ற பன்றி
அதாவது அந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தை இருந்தது வந்து அந்த குழந்தையோட முகம் பன்றியில் தெரிகிறது இப்ப அப்படிங்கிற ஞாபகம். போது எந்த உயிருக்கு வந்து பலி அப்படின்னாலும் நமக்கு நம்மளால ரிலேட் பண்ணிப்போம் இல்லையா? அந்த வகையில இந்த கதை மிக சிறப்பாக இருக்கிறது. மற்ற கதைகள் எதை பற்றியாவது, அதாவது அடுத்து இந்த 2, 3 கதைகள் எதையாவது பற்றி நீங்க சொல்ல முடியும்னா சொல்லலாம். ஏன்னா அந்த கதையை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அது ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? உங்க இந்த நடை பர்டிகுலர் அதெல்லாம் கதையை. இருக்கு. ஆமா. மனதை ம். உங்களை ரொம்ப தொட்டதா சொல்றீங்க. அதை தவிர ஆமா. அதை தவிர ஒரு கடிகாரம் பத்தின ஒரு கதை. எனக்கு அந்த கதை எழுதினவர் பேர் மறந்து போச்சு. அந்த கடிகாரத்தை வந்து கடிகார கடைக்கு போறது, கடிகாரத்தை இது பண்ற கடைசியில அவன் அம்மா ஞாபகமா அந்த கடிகாரத்தை வச்சுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கதை. அது நல்லா இருந்தது. அதை படிச்சேன். பாக்கி சில கதைகள்லாம் மறந்து போச்சு. எனக்கு ஒரு 4, 5 கதை படிச்சேன். இப்ப ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது. பரவாயில்ல. இந்த அதனால மரண இந்த ருசி கதை ரொம்ப என்பது பரவாயில்ல. மரண ருசி என்பது நன்றா இந்த தலைப்பு பத்தி நீங்க சொன்னது கூட நல்லா இருந்தது. மரண ருசி ம். அப்படிங்கிறது பன்றிக்கு அந்த மரண ருசி தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆமா. அம்மாவுக்கு அந்த மரண ருசி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தன்னுடைய குழந்தை இறந்த போது அந்த குழந்தையை மரணம் தவற விட்டுட்டு. அவளுக்கு என்ன மாதிரி ஒரு கசப்பான ஒரு உணர்வை மனதுல அதை தான் அந்த பன்றிக்கு கொடுக்கும்போது அவளுக்கு தோன்றதுன்னு தோன்றுது. மிக சிறப்பாக ஆனா சொன்னீர்கள். மரண பயம்னு இல்லாம இத மரண ருசின்னு போட்டதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அந்த அந்த மரண பயம் அதனால அந்த அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா. அந்த மரண பயம்ங்கிறது பன்றிக்கு இருந்திருக்கும். ஆனா அதால சொல்ல ம். முடியாது. அத நமக்கு உணர முடியாது. அதனால ஆமா. மரண ருசி என்பது உண்மையே ஒரு மரணத்தை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதே இவர்கள் மாரி அந்த குழந்தை அனுபவிச்சது. மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ருசின்னு அந்த அம்மாவோட இவங்களுக்கு அது ருசி. மனதை பற்றி இது குறுக்குன்னு நான் நினைக்கிறேன். அ ஆமா. அதை எழுதிய திரு கவிப்பித்தன் அவர்கள் வந்திருக்கிறார்களா? சார் அவர் வரல. இல்லை. சரி வரல. இல்ல, அதோட வரல. அப்படியா? இன்னொரு புத்தகத்தை ஒரு நேரம் எடுத்து வரலாம். சரி. ஆளுக்கு அடுத்த 5 நிமிஷம் 12 சரி. பேர் பேசணும். 8 பேர் சரி. பேசினா கூட சரி. அடுத்து நாம் அழைக்கும் தேர்வாளர் மஞ்சுளா சுவாமிநாதன் அவர்கள். அவர்கள் வந்து பிறைநுதல் ஆசிரியர் எழுதிய அகிலா அக்கா என்கின்ற கதை வாசக சாலை அந்த மின்னிதழில் வந்ததை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மஞ்சுளா சுவாமிநாதன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் பிறைநுதல் சார். ரொம்ப நன்றி இந்த மாசம் மஞ்சுளா சுவாமிநாதன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அதாவது அந்த மாசம் வந்து 108 கதைகள் வந்து எனக்கு கிருபானந்தன் சார் அமிச்சார். 108 கதைகள்ங்கிற போது ரொம்ப மலைப்பா இருந்தது. அது கொஞ்சம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல அனுப்பிச்சார் அவர். திடீர் ஒரு சில சமயம் 10 கதை இருக்கும், ஒரு சில சமயம் ஒரு 25, 30 கதைன்னா நமக்கு பக்குன்னு ஐயோ என்னடா அது இவ்ளோ கதையா அப்படின்னு. ஆனா 108 கதைகளுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும் இல்லையா? நம்மள வந்து ஒரு கதை அப்படின்னு சூஸ் பண்ணும்போது 108 கதைகள்ல எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் நானு. 108 கதைகளையுமே படிச்சேன் நானு. ஒரு சில கதைகள் வந்து நமக்கு படிக்கும் போதேவே தெரிஞ்சிரும் அந்த கதை வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு. ஆனா முக்காவாசி கதைகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங்ல நல்லாவே இருந்தது. ஒரு 30 கதைகள் செலக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங்க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வச்சுக்கிட்டேன். ஏன்னா 15th தானே குவிக்கம் வருது. ஸோ அந்த 15 டேஸ் கேப் இருந்தது எனக்கு. ஸோ ஒரு 30 கதைகள் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அகிலா அக்கா கதை படிக்கும்போது என்னோட ஃபேவரட் கதை இல்ல அந்த அகிலா அக்கா கதை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கடந்து போயிட்டேன் நான் அந்த கதையை. ஃபர்ஸ்ட் ஒரு ரீட்ல கடந்து போயிட்டேன் நான். அந்த 30 கதைகளை திரும்பவும் படிச்சேன். திரும்பவும் படிக்கும்போது அந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதுல இப்போ ஒரு 10 கதைகள் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் நான். 10 கதைகளுக்கு அப்புறமா இன்னும் திரும்பவும் படிச்சேன் நானு. அப்போ வந்து 5 கதைகள் 4 கதைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. 4 கதைகள் என்னன்னா, ஒண்ணு வந்து இவர் எழுதின அகிலா அக்கா இதுல. வாசகசாலையிலே தாழப்பரான்னு இன்னொரு கதையும் வந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தினமணி கதிர்ல வந்து தப்பு கணக்குன்னு ஒரு கதை இருந்தது. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ரொம்ப ஃபேவரட் கதை வந்து சோமவல்லியப்பன் அவர்கள் அந்திமழையில எழுதின தலைமுறை அப்படிங்கிற கதை. நான் அது ஃபர்ஸ்டே வந்து எனக்கு படிச்ச உடனே பிடிச்சு போச்சு. அது ஒரு தாத்தாக்கும் ஒரு பேத்திக்குமான ஒரு இன்ட்ராக்ஷனா போகும் அந்த கதை. ரொம்ப இயல்பா எழுதியிருப்பாரு அந்த கதைய. ரொம்ப ரொம்ப ரசிச்சு படிச்சேன். அதாவது அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு பண்ற கலாட்டாவா இருக்கட்டும், அவர் தாத்தா வந்து அத ரசிக்கிற விதமா இருக்கட்டும், அவன் தாத்தா கிட்ட பொய்யோட சேர்த்து நிறைய கதை சொல்லுவா அவ. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் திரும்பவும் ரீரீட் பண்ணும்போது அகிலா அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு.
அகிலா அக்காவோட கதை பாத்தீங்கன்னா வந்து அவர் எழுதின விதம் வந்து ரொம்ப வந்து லைட் ஹார்ட்டடா தான் எழுதியிருப்பாரு. ஆனா அவர் ஹேண்டில் பண்ண சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வந்து ஹார்டான டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். அந்த கதையை பத்தி டீட்டெயில்டா அவரே சொல்லுவாரு. ஆனா எனக்கு அந்த கதையில ஒரு பையன், ஏழை பையன், அவங்க ஊர்லயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலயே வீடு இருக்கு, இருந்தாலும் அவனால வீட்டுல இருக்க முடியாது, விடுதியில தான் இருப்பான் அவன். அவன் சொந்தக்கார அக்கா வேற ஊர்ல இருந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் அவங்க வீட்ல இருந்து வந்துட்டு போவான் அந்த பொண்ணு. அந்த அக்காவோட ஃப்ரெண்டு அகிலான்னு சொல்லிட்டு குருக்கள் பொண்ணு. அந்த பொண்ணும் வந்து இந்த பையனுக்கு ஃப்ரெண்டு. சோ ஒரு தடவை அவ அக்கா காணாம போயிடுவா. காணாம போனா என்ன, எங்கேயோ ஊருக்கு போயிருக்கா அவ. இவங்களுக்கு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இது கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற கதைங்கிறதுனால கம்யூனிகேஷன் சரியா இல்ல. இவ நைட் லேட் ஆயிடுச்சுன்னு இவங்க வீட்ல எல்லாரும் தேடுறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இந்த குருக்கள் பொண்ணுங்கிறதுனால, இந்த அகிலா அக்காங்கிறதுனால இந்த பையன் போய் கேட்க போறான். இந்த குருக்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, எவனோடையாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அந்த கதையோட வெற்றிக்கு காரணம். ஏன்னா ஜாதி அதெல்லாமே தாண்டி அந்த ஒரு நெக்லிஜென்ஸ், அந்த ஒரு நமக்குன்னா எப்படி, அடுத்த வீட்டு குழந்தைன்னா எப்படி ஒரு எந்த ஒரு இதுவுமே கவலையுமே இல்லாம, நம்ம குழந்தைன்னா நம்ம தேட மாட்டோமா? அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாத எவனோடயோ ஓடி போயிருப்பா அப்படிங்கறத இன்சென்சிட்டிவான அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய மக்கள் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அதனாலேயே அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சது. அதனாலேயே கிளைமேக்ஸ் அது ஓகே, திரும்ப அந்த அகிலா அக்கா வேற யாரோடயோ ஓடி போற மாதிரி எழுதியிருப்பாரு அவரு. அதெல்லாம் எனக்கு அதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணதுனால அந்த கதையை நான் அந்த மந்த்துக்காக சூஸ் பண்ணினேன் நான். தேங்க்யூ. நன்றி. அழகாக சொன்னீர்கள். பிரேமதாஸ் சார், அந்த அந்த கதையை பற்றி நீங்க பேசலாம். சார் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது கூட எனக்கு சத்தியமா தெரியாது. சடனா ஒரு நாள் வந்து நார்மலா ராத்திரி நேரத்துல தூக்கம் வராதப்போ நான் எழுதுனதே சம்டைம்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல எதுவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமா, சில எதுவும் தப்பா எதுவும் எழுதியிருக்கிறோமா அப்படின்ற மாதிரிலாம், அதாவது சொல்ல வந்த விஷயத்த மாத்திக்கிட்டு எதுவும் சொல்லியிருக்கிறோமா அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு வந்து படிப்பேன். அந்த மாதிரி ஒரு தடவை தேடும்போது சடனா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லிங்க் வந்தது. எடுத்து பார்த்தப்போ அந்த இது வந்து என்னோட கதை தேர்வான மாதிரி இருந்தது. அது இடத்தால தேர்வாகி அது டிக்ளேர் ஆகி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அதை நானே கவனிச்சேன். அது இந்த கதை எழுதுனது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி சார், கிட்டத்தட்ட 14-15 வருஷம் முன்னாடி அது. ஆனா அதை எப்படி முடிக்கிறதுன்னு சத்தியமா தெரியல எனக்கு. அதுவும் இல்லாம அது எழுதி அதுல கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்றதுனால, அதுவும் இல்லாம வந்து இதுல இன்னமும் அந்த அக்கா இருக்கிறாங்க. ஸோ குருக்கள் தான் இல்லையே தவிர அக்கா இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ ஊர்ல போனா முன்ன மாதிரி பேசுறது இல்ல, அதான் வந்து உண்மையை தவிர. பட் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் வந்து இருந்த மண்டபத்துலதான் அண்ணனோட கல்யாணம் வந்து நடந்தது. அந்த சமயத்துல தான் அக்காவை வந்து திரும்பவும் பார்த்தேன். அதையே தான் அப்படியே வந்து எழுதுனது ஆக்சுவலா. இந்த கதையில வந்து சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதான் அவங்களோட பேரை தவிர, தெளிவா சொல்லணும்னா. ஆனா இத எழுதி இதை வந்து அனுப்ப வேணாம், யாருக்கும் வாசிக்க கூட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா வச்சிருந்த கதை தான் அது. ஒரு கட்டத்துல அது மறந்தும் போயிட்டேன். ஒவ்வொரு தடவையும் வீடு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதெல்லாம் மாத்தி புத்தகங்களை வந்து வீட்டுல வந்து அடுக்கும்போது இப்ப இருக்கிற வீட்டுல 2 வருஷம் முன்னாடி வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். அப்ப வந்து இந்த கதை எதையாச்சா என் கைக்கு வந்தது. அப்ப வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் அதை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம கடைசியா வந்து ஒரு முடிவை வந்து, அது எப்படி சொல்றது அப்படின்னா, காரணம் தெரியல. அவங்க ஏன் அவாய்ட் பண்றாங்க, ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்றது. அதனாலதான் அந்த மாதிரி வந்து முடிக்க வேண்டியதாகி போச்சு. எல்லாத்தையும் மீறி வழக்கமா வந்து நான் ஒரு கதை எழுதும்போது அதை வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்லயும் இல்லைன்னா என்னோட ஃபேஸ்புக்லயும்
என்னோட ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கொஞ்சம் பேர்ல இருக்கிறதுலயும் போடுவேன் இது. ஆனா இந்த ஒரு கதையை மட்டும் என் ஊர்ல இருக்கிறவங்க குரூப்லயும் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் என்னால அது ஆக்சுவலா வந்து போட முடியல. ஏன் அப்படின்னா எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான். நான் படிச்ச ஊரே என் ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம். நடுப்புற இருக்கிற இடம் தான் வந்து அந்த ஊர். ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து இன்டர் கனெக்டட். ஏதோ ஒரு வகையில ஒரு 25 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு வகையில அவங்களே மறந்து போற ஒரு விஷயத்த வந்து திரும்ப நான் வந்து இந்த ஒரு கதை மூலமா மீட்டெடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது, உண்மையா சொல்லணும்னா. அதனாலதான் இந்த கதையை கூட நான் வந்து போடல என்னோட குரூப்ல எதுலயும். பட்டு இவ்வளவு இதா இருந்துமே கூட இந்த இது திரும்ப இது எழுதுனதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு 7:30 8 மணி வாக்குல வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஒரு வழிய தாண்ட முடியல. இந்த ஒரு எழுத்து மூலமா, இந்த ஒரு கதையின் மூலமாவது அதுக்கு வந்து குறையுமா அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரத்தம் சதையுமா இருக்கிற மனுஷனுங்க, அவங்களுக்கான ஃபீலிங்ஸ். பட் உண்மையை சொல்லணும்னா சில வழிகளை வந்து குறைஞ்சபட்சம் இந்த எழுத்து மூலமாவது வந்து கடக்க முடியுமான்றதுதான் என்னோட தேடல். ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த கதை. நன்றி. ஒரு கதை ஜட்ஜா இருக்கும்போது மஞ்சுளா சாமிநாதன் தான் சொன்னாங்க, இந்த கதை வந்து எனக்கு பிடிக்கல, ஆனாலும் ஜட்ஜுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொன்னேன். இந்த கதை வந்து நீங்க எழுதியிருக்கிற கதையும் சரியா, ஜட்ஜும் 2 பேரும் ஒத்து நல்லா இருக்கு இந்த கதை. இப்படி சமூகத்துல நடக்கிற சில விஷயங்களை பத்தி சொல்லும்போது அந்த வழிகளை தாண்டி நாம் அந்த கதையை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுத்த மஞ்சுளா சுவாமி அவர்களுக்கும் சிறப்பாக எழுதிய பிறைநுதல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து செப்டம்பர் மாதத்தில் அந்த கதை சண்டைக்கடை, ஆசிரியர் பெருமாள் முருகன், தேர்ந்தெடுத்தவர் திரு ராஜகோபாலேஷ் அவர்களை அழைக்கிறேன். கூகும் இரட்டையர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் படிப்பாளிகளுக்கும் என் மாலை வணக்கங்கள். செப்டம்பர் மாதத்துல வெளிவந்த சிறுகதைகள் மொத்தம் 74 கொடுத்து அதுல வந்து சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பா கொடுத்தாங்க. அது மகிழ்ச்சியான பொறுப்பா இருந்தா கூட அது ரொம்ப கடினமான பணியா இருந்தது. ஏன்னா ஏறக்குறைய ஒவ்வொரு கதையும் தன் தனித்துவத்தால மனதை தொடுவதா இருந்தது. ஒரு எழுத்தாளர் ஒரு மாதிரி இருந்தாங்க, எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆக்சுவலா. அண்ட் சில கிட்டத்தட்ட ஒரு 5-6 கதைகள் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. சில சிறுகதைகள்னு சொல்லலாம், சிலதெல்லாம் வந்து மனசு தரக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இதுல வந்து இதுல வந்து எனக்கு பெருசா தாக்கம் கொடுத்தது வந்து காலச்சுவடு பதிப்புல இடம்பெற்ற திரு பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய சந்தைக்கடை. அது முதல்ல ஒரு சின்ன சுருக்கத்தை பார்த்துடலாம், அப்புறம் கும்பிடுதார். அப்பா, அம்மா, பையன், திகழ் என்று ஒரு சிறிய அழகிய ஆனால் எளிமையான குடும்பம். வழக்கம் போல பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பெற்றோர். திகழ் எல்லா சிறுவர்களையும் போல விளையாட்டு பையன். அவன் பள்ளியில் ஒரு நாடகத்தில் நடிக்க சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நடிக்கவிருக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு உடல் மொழியையும் பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இவன் நடிக்க போகும் சந்தை என்ற நாடகத்தில் தாயுடன் முதல் முறையாக சந்தைக்கு சென்ற ஒரு சிறுவன் தொலைந்து விடுகிறான். இருவரும் ஒருவர் தேடிக்கொண்டு செல்லும் பொழுது அங்கு அவர்கள் சந்திக்கும் மனிதர்களும் அவர்கள் செய்யும் உதவியும் பற்றியது இந்த கதை, இந்த நாடகம். அதை முழுவதும் உள்வாங்கிக் கொள்வதற்காக பள்ளி குழந்தைகள் கிராம சந்தைக்கு ஒரு சுற்றுலா போகிறார்கள். நாடகத்தில் திகழுக்கு ஆட்டை விற்க வரும் விவசாயியின் கேரக்டர் கொடுத்திருந்தார்கள். அதை அவன் நன்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தான். இதுக்கு நடுவே நாடக பயிற்சியாளர் என்று அறிவிக்கப்பட்ட ஒருவர் மிக நன்றாக அனைவருக்கும் பயிற்றுவித்தார். அவரும் விடைபெற்று கொண்டு போய்விடுகிறார். இதற்கு நடுவே திகழின் நாடகத்துல வந்து அவரோட கேரக்டர், நல்ல ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை வந்து அந்த பையனுக்கு வந்து அம்மாவோட அந்த இன்னொரு பையனோட அம்மாவோட வற்புறுத்தலால மாத்தி கொடுத்துட்றாங்க. இந்த பையன் வந்து டோட்டலா சோகமாகி அப்படியே சோகத்துல படுத்துட்டு இருப்பான். திகழ அவனும் அம்மாவும் வந்து அந்த பையனுக்கு அம்மா தானடா வந்தாங்க, நாங்க 2 பேரும் உனக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தேட்டுறாங்க. இதுதான் ஒரு சிறிய கதை தான் அது. இது வந்து இந்த கதையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அபரிமிதமாக இருந்தது ஆக்சுவலா. இந்த கதையின் ஆரம்பமே மிக அழகாக இருக்கிறது.
டிசம்பர் மாதம் வந்தால் பறவை ஆகிவிடுவான் திகழ் அப்படின்றாரு. அரூப சிறகுகள் பெரிய துள்ளல் கூடிய உடலோடு தெரிவான் அப்படிங்கிறாரு. இதுல வந்து ரவி பேலட் நினைக்கிறேன், அவர் வரைந்த ஓவியம் கூட அதுக்கு பொருத்தம் ரொம்ப அழகாக படைஞ்சிருந்தாரு. அதுக்கு அந்த திகழ்ங்கிற ஒரு அந்த இதுக்கு அந்த பேரும் கூட ரொம்ப அழகான பேர். அது அப்படியே மனசு ஆக்கிரமிச்சிருது. திகழ்ங்கிற பேரை மனசு ஆக்கிரமிச்சிருது. இந்த கதையில வந்து இந்த எழுத்தாளர் வந்து பல பரிமாணங்களை கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா அதாவது இப்படின்னா ஒரு நாளும் மகன் படிப்பை பற்றி நினைக்கும் பெற்றோர் என்று சொல்லும் பொழுது, ஒரு பெற்றோரும் 20 ஆண்டுகள் ஒரே சிந்தனையில் செலவழித்தால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது என்று சொல்லும் பொழுதும், திகழ் இல்லாத பொழுது அவன் பெற்றோர்கள் வெளிப்படையாக பேசி தங்களை சரி செலுத்திக் கொள்வார்கள். அவங்கள முதல் சரி செஞ்சாதான் திகழ் தானே செய்ய இருப்பான் என்று சொல்லும் பொழுதும், குழந்தையின் மனநிலையை புரிந்து கொள்ளும் பெற்றோரின் பொறுப்பு மேலோங்கி இருக்கிறது என்பதை நேர சொல்றாரு. இதை தவிர வந்து பள்ளி நிகழ்ச்சிகள்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, அப்புறம் சின்ன சின்ன சம்பவங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய உணர்ச்சி அலைகளை உருவாக்குகின்றன என்பதை நுணுக்கமா சொல்றாரு ஆசிரியர். அடுத்து நாட்கள், இதுல வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எலாபரேட் பண்றேன். நாட்கள் ஓட ஓட ஒரு சின்ன அவர் சொன்ன அவரோட எக்ஸ்பிளனேஷன் அது. நாட்கள் ஓட ஓட திகழின் செயல்களும் பாவங்களும் பேச்சும் மாறிக்கொண்டு வந்தன. ஒவ்வொரு சொல்லையும் பொறுக்கி எடுத்து நிதானித்து அழுத்தமாக உணர்ச்சியோடு உச்சரிப்பதோ, செயல்களில் கவனமும் இசைவும் இருப்பதோ, உள்ளங்கை நனையாமல் சாப்பிடுவதோ எப்படி ஒரு 10-15 நிமிட பயிற்சியில் முடிகிறது என்று வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார் அவர் பெற்றோர். திகழ் நாடகத்துக்கு போச்சு அந்த பயிற்சியாளர் சொல்லிக் கொடுத்தது அப்படியே உள்வாங்கி அப்படியே ஆக்டர். இதுக்கு வந்து நாடக பயிற்சி எடுத்தவர்கள் உடல் மொழி என்பதை ஒரு தனி கருவி மாதிரி பயன்படுத்த கற்றுக்கொள்வார்கள். அந்த பயிற்சியால் அவர்கள் உடலை எத்தனை கட்டுப்பாட்டுடன் சீரிய ரிதமில் இயக்கலாம் என்று நன்கு அறிந்திருப்பார்கள். அந்த பழக்கம் நிஜ வாழ்க்கையிலும் பல நேரங்களிலும் வெளிப்படும். உதாரணமாக நடை, பேச்சு, கை அசைவுகள், முகபாவங்கள், என் சிரிப்பில் கூட அவை பரிமாணிக்கும். அது உடல், மனம், மொழி, குரல் எல்லாம் ஒரே தாளத்தில் ஒத்திசைவாக பழிவகும் ஒரு கலை. அந்த ஒத்திசைவு அவர்கள் வாழ்வில் கலந்து விடுகிறது. திகழ் பாத்திரத்தை அவ்வளவு அழகாக அந்த சில வரிகளிலேயே அழகாக தெரிவித்து விடுகிறார் பெருமாள் முருகன் சார். இல்ல மேலும் சில விஷயங்கள் வந்து அழகிய உணர்வுகளை ரசிக்க முடியாது. எனக்கெல்லாம் பிடிச்சது என்னன்னா, ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுவது எல்லோருக்கும் பிரச்சனை தான். சொடக்கு போடுவதற்குள் மாறுவது என்றால் எப்படி முடியும்? அதுவும் சந்தோஷமான ஒன்றிலிருந்து துயரமான ஒன்றிற்கு மாற வேண்டும் என்றால் யாருக்கும் பிடிக்காது. அதற்குரிய நேரமாவது கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிறாரு. ரெண்டாவது வந்து இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்க விடாமல் வந்து விடுவேன் என்று அச்சுறுத்தி குலைக்கும் இயல்பு துன்பத்திற்கு இருக்கிறதுங்கிறாரு. அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இன்டர்வியூஸ் நல்லா இருக்கும். தாயும் மகனும் தம்மை மறந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் நுழைந்து ஏதாவது சொன்னா அத்தனை ரசமா இருக்காதுன்னு சொல்லிட்டு தந்தை வந்து ஒதுங்கி இருந்து அவன் 2 பேரும் குலாவுவதை ரசிக்க தொடங்கி இருக்கிறார். இது பல வீடுகளில் நாம் பார்க்கும் ஒன்று. இது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஆக்சுவலா. இது இந்த கதை நாட்டுப்புற வாழ்வின் DNA போல இருக்கும் சந்தையின் உருவகம். சப்தங்களையும் பரபரப்பையும் அதில் நிகழும் மனித உறவுகளின் சிக்கலையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் நுட்பமாக பிரதிபலிக்கிறது. சந்தைக்கடையும் நாடகம்படியும் மனித உணர்வுகளின் வெளிப்பாடாகவே தெரிகிறது. இது நல்ல உருவகத்தை கொடுத்திருக்காரு ஆக்சுவலா. சந்தை என்பது கிராம சூழல் அமைந்திருந்தாலும் சில நெறிசார் சிக்கல்களை வந்து ரொம்ப இருக்கு. அதெல்லாம் சொல்றாரு, அதுல அந்த கதையில சொல்லிட்டு வர்றாரு. மிக அழகாக வெளிப்படுத்தி இது இப்படித்தான் நடக்கிறது மிதமான சொல்லாட்சியோடு அமைதியாக பதிவு செய்கிறார். பெருமாள் முருகன் அவர்களின் எளிமையான மொழியும் அன்றாட வாழ்க்கையின் நெருக்கமான படங்களும் இந்த கதையை உணர்ச்சி மிக்கதாக மாற்றுகிறது. இதனால வந்து நான் அந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன். இது கூட வந்து இன்னும் ஒரு 4 கதைகள் சேர்த்து அதுவும் லிஸ்ட்ல அமைச்சிருந்தேன். பட் ஐ மீன் தட் இஸ் இது வந்து என்னோட வணக்கம். சிறப்பு, மிக சிறப்பாக, ரொம்ப நுணுக்கமான ஒரு பதிவா இருக்கு. இந்த கதை பற்றி ரொம்ப நுணுக்கமாக எழுதி சொல்லி இருக்கிறீர்கள். பெருமாள் முருகன் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவருடைய வட்டார வழக்கோட அவர் கிராமப்புறத்து இதுக்கெல்லாம் மிக சிறப்பாக எழுதுவார். ஸோ அந்த வகையில மிக சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பெருமாள் முருகன் வந்திருக்கிறாரா? இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது அக்டோபர் மாதம் தேர்வாளர் லதா ரகுநாதன், கதாசிரியர் SV வேணுகோபாலன், சிறுகதை மீட்பு, வெளியீடு ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்தது. லதா ரகுநாதன் அவர்கள் வராததால் நான் சுந்தரராஜன் அவர்களை அந்த கதையை பற்றி பேசும்படி கேட்கிறேன். நன்றி
பாஸ்கரன் அவர்களே. லதா ரகுநாதன் கொடுத்த ரிப்போர்ட்டே நான் அதில் உள்ள சில எக்ஸப்ட்ஸ் மட்டும் படிச்சிடுறேன். அக்டோபர் மாதத்தில் வெளிவந்த சிறுகதைகளில் லதா ரகுநாதன் அவர்கள் மிகச் சிறந்ததாக தேர்ந்தெடுத்தது எஸ்.வி. வேணுகோபாலன், நமது நண்பர், இங்கேயே இருக்கிறவர். மீட்பு என்ற சிறுகதை அக்டோபர் 25 ஆனந்த விகடன் இதழில் படித்தோம். அது வந்தவுடனே நானும் அதை படித்து விட்டேன். இப்போ அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறதுடைய சில முதல்ல நிறைய சிறுகதைகளை பற்றியும் குவிகத்தை பற்றியும் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் சிறுகதைகள் என்பதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு புரியாமல் நிறைய சமயங்கள் இருந்தன. அவற்றை புரிந்து கொள்ள ஒரு ஞானம் எனக்கு இல்லையோ என்று கூட எனக்கு தோன்றியது. சில கதைகள் ஒரு பக்கத்தில் முடிந்து விடுகின்றன. ஆனால் சில கதைகள் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருப்பதால் பத்திரிகைகள் வார்த்தை கணக்குகளை வைத்து எக்கச்சக்கமாக எழுதுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இவ்வளவு பத்திரிகைகளை நான் சிறிது படித்தது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. நான் ஏன் மீட்பு கதையை தேர்ந்தெடுத்தேன்? சுமார் 80 சிறுகதைகள் அக்டோபர் மாதம் வெவ்வேறு பத்திரிகை வெளிவந்தவை. இவற்றில் சிறந்த ஒன்றை, அதாவது மனதுக்கு பிடித்த ஒன்றை நான் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். இதை ஏன் பிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனால் அத்தனை சிறுகதைகளையும் ஏதோ ஒன்று இரண்டு தான் படிப்போர் மனதை பல நாட்களுக்கு நின்று கொண்டிருக்கும். இதற்கான காரணம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். அது அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு கற்பனை துளியின் வார்த்தை வெளிப்பாடாக இருக்கலாம், அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை நெருங்கி நின்ற கதை கருவாக இருக்கலாம். இப்பொழுது அந்த கதை ஒரே சீராக செல்லும் கதை. அங்கே இங்கே டீவியேஷன்ஸ் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை நோக்கி அழகாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது கதையின் கரு. ஒருவரின் குணம் அது நல்லதோ கொடுமையானதோ, அவர் நல்லவரா கெட்ட குணம் உள்ளவரா என்பது அவர் வாழ்நாளில் என்றும் மாறுவதில்லை. மிகவும் சாதாரணமாக ஒருவர் ஒரு வலியை பெறும்போது அதனால் சடேர் என்று எழுச்சி பெறுவராக சினிமா கதையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அன்றாடம் சந்திக்கும் பலர் அவர் குணம் எந்த நிலையிலும் மாறாமல் தான் இருக்கும். இதைத்தான் இந்த கதை மிக அழகாக சொல்கிறது. லால் தன் மகனுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்திற்கு கெட்டவனாக உருவெடுத்து மோட்டுவை போட்டு தள்ளியிருக்கலாம். இதெல்லாம் கதை படித்துகிறது தெரியும். நிச்சயமாக ஆசிரியரும் வந்திருக்கிறார். அவர் அதை பற்றி ஒரு 5 நிமிடத்தில் சில விளக்கங்கள் கூறுவார். அல்லது லால் பையனே மோட்டுவை பழிவாங்கும் எண்ணத்தோடு ஏதாவது தீங்கு இழைத்திருக்கலாம். ஆனால் கதாசிரியரின் கடைசி வரிகள் லால் அப்படித்தான் இருந்திருக்க முடியும் என்பது பளிச்சென்று விழுந்து விடுகிறது. நான் சிறுவயதில் படித்த கதையை போலவே, ஒரு புத்த பிஷுவின் கதை போலவே இதுவும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. கதையின் யதார்த்தம் ஒரு பிளஸ் பாயிண்ட். தெளிவான நல்ல விதமாக முடிவும் சந்தோஷத்தை தருகிறது. இவ்வளவு காரணங்கள் போதாதா? நீங்களும் கதையை படித்து மீதி காரணங்களை கண்டுபிடிங்கள் என்று லதா ரகுநாதன் அவர்கள் மிக அழகாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கின்றார். மற்ற சிறுகதைகளை பற்றியும் அதில் எழுதியிருக்கின்றார். அதற்கு நேரமில்லை என்பதனால் நான் இப்பொழுது நமது எஸ்.வி. வேணுகோபாலன் அவர்களை, டாக்டர் பாஸ்கரன், நீங்கள் அவரை அழைத்து அவரை பேச சொல்லலாம். எல்லோரும் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விட்டாதான் மற்றவர்களும் முடிக்க முடியும். சிறப்பு சார். நம்முடைய லதா ரகுநாதன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த கதையை பற்றி எழுதியிருக்கார்கள். நாம் கதாசிரியர் எஸ்.வி. வேணுகோபாலன் அவர்களிலிருந்து கேட்போம் அந்த கதையை பற்றி. நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய தலைவர் டாக்டர் ஜே பாஸ்கர் அவர்களுக்கு குவிகம் சுந்தராயன் சார் கிருபா, கதையை தேர்வு செய்த லதா ரகுநாதன், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தேர்வு செய்யப்பட்ட கதையின் படைப்பாளிகளுக்கு, அதை தேர்வு செய்த அன்பர்களுக்கு எனது அன்பும் பாராட்டும் வாழ்த்தும். நிகழ்ச்சி நிறைவில் வாய்ப்பு இருந்தால் சந்தைக்கடையை பற்றி பேச எனக்கு நிறைவாக வாய்ப்பு இருந்தால் அப்போ கொடுங்க. நான் ரொம்ப கொண்டாடின கதை சந்தைக்கடை, அது பிறகு பார்ப்போம். இந்த மீட்பு சிறுகதையை தேர்வு செய்வதற்காக நான் குவிகம் அமைப்புக்கு என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அது ரொம்ப ஒரு எளிய கதை தான். அது ஒரு மார்வாடி குடும்பம், அதில் தன்னுடைய பையனை காணாமல் தவிக்கக்கூடிய பெற்றோர், ஆனால் அவரால் போலீஸில் புகார் செய்ய முடியாத அவருடைய சூழல். அவர் தவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த குழந்தை பையன் கிடைப்பானா மாட்டானான்னு, என்னென்ன காரணத்துக்காக ஒருவேளை அவன் காணாமல் போயிருப்பான்னு அவங்கவுங்க தான் அவனோட பழகின நேரத்துலேருந்து அந்த குழந்தையுடைய சிறுவனுடைய தந்தை, தாய், சகோதரி யோசிக்கிறாங்க. ஆனால் அவன் எந்த காரணத்துக்கு போனாங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. கடைசியில் அந்த பையன் மீட்டெடுக்கப்படுவதுதான் அந்த கதை. அந்த பையன் மீட்டெடுக்கப்படுவதற்கு மீட்புன்னு நான் யோசிக்கிறேன். அதில் பல விஷயங்களில் மனிதர்கள் தன்னுடைய மனித குலத்துக்கு சில இயல்பான உணர்ச்சிகள் உண்டு. ஆனால் காலப்போக்கில் சூழலில் அவரவர்களாக வருத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை திசையில் பல நல்ல இயல்புகளை கூட இழக்கிறோம். அதில் அந்த சிறுகதையில் தான் ஒருவருக்கு செய்த தீங்கில் இருந்து தான் என்ன தவறு செய்தோங்கிற தன்மையை அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு மீட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்ததுன்ற மாதிரி
அது போகும். அவரு தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய பையனை பார்த்துக்கிறதுக்காக வரவேற்ற ஒரு கூர்காவோட பையனை அந்த குடும்பம் ஒரு இடத்துல அடிச்சு துரத்திடுது. அவன் எங்கேயும் கிடைக்காம போறான். அந்த கூர்கா எங்கேயோ அலைஞ்சு திரிந்து அந்த பையனை மீட்டெடுத்து வராரு. அந்த மீட்டெடுத்த பையன்தான் பின்னாளில் தொலைந்து போன மார்வாடி பையனை கண்டெடுத்து அவன் கொண்டு வந்து மார்வாடி குடும்பத்தில் சேர்க்கிறான். இவ்வளவுதான் இந்த கதை. இது நடந்தது 2020-21 கொரோனா காலத்தில் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வின் பாதியும் மீதி புனைவும். உள்ளபடியே துரத்தி அடிக்கப்பட்ட பையன் நேபாளியுடைய பையன்தான். அதை பற்றிய தகவல் வந்தது எனக்கு. அதற்கு உரிய புகாரை காவல்துறைக்கு எழுதி கொடுக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு என்னோடு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு வங்கி அதிகாரி எனக்கு கொடுத்தாரு. அதை நல்லபடியாக அதை ஒருங்கிணைச்சோம், அந்த பையனை கண்டெடுத்தோம். அது நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, இதை நாம் சிறுகதையாக எழுதணும் அப்படின்னு சொல்லி. எந்த விதத்தில் திருந்த மறுக்கக்கூடிய மனிதர் கூட திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கிற ஒரு படைப்பாளியினுடைய ஒரு நோக்கம்தான் இந்த புனைவில் இருக்கு. இது ஒரு பாதி உண்மை, ஒரு பாதி கற்பனை. கற்பனையாக வாழ்க்கை முடியக்கூடாது, எல்லோரும் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. ஆழ்ந்த வீடனுக்கு நன்றி, குவிகம் அமைப்புக்கு நன்றி, லதா ரகுநாதன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். சிறப்பாக சொன்னீர்கள். அந்த மீட்பு என்ற கதை ஒரு சமயம் நம்மளாலே வெறுக்கப்படுபவர்கள் சில சமயங்களில் அவர்கள் செய்கைகளால் திரும்பவும் விரும்பப்படுகிறார்கள். அதான் அந்த அண்டர்லைன். எல்லாரும் நல்லவர்களா இருக்கணும். மிக்க நன்றி எஸ்விவி. அடுத்து ராமூர்த்தி அவர்கள் தேர்வு செய்த ஆபரேஷன் பகத்சிங் அமிர்தாவில் வெளிவந்த சிறுகதை. எழுதியவர் ஆயிஷா நடராஜன். திரு ராமூர்த்தி அவர்கள் இங்க வரவில்லை. ஆகையால் சுந்தரராஜன் அவர்களை அவருடைய ரிப்போர்ட்டை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கணும், நிறைய பேருக்கு ப்ராக்சி போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு, வேற வழி இல்லை. யாரோ என்று என்ற ராமமூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுத்த சிறுகதை பற்றி அவர் அந்த மாதம் கொடுத்த குறிப்பை குவியத்தில் போட்டிருக்கின்றோம். அதனுடைய குறிப்பை இப்பொழுது நான் உங்களுக்காக படிக்கின்றேன். ஆயிஷா நடராஜன் எழுதிய ஆபரேஷன் பகத்சிங் என்ற சிறுகதை இம்மாத சிறப்பு சிறுகதையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இது வெளிவந்த இதழ் அமிர்தா. நவம்பர் மாதம் பல வாராந்திர இதழ்கள் 100 சிறுகதைகள் ஒவ்வொன்றும் பல கதைக்களங்களுடன் நம்மை சந்திக்கின்றன. சிறுகதைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நிர்ணயித்து அவற்றை படிக்காமல் அவற்றின் கதையின் போக்கை அப்படியே அனுபவித்து படிக்க வேண்டும். பல கதைகள் திடீரென்று முடிவொன்றும் இல்லாமல் முடிவடையும். அதில் அழகிருந்தால் அதையும் ரசிப்போம். பல கதைகள் விஸ்தாரணமான வர்ணனைகளுடன் இருக்கும். அந்த வர்ணனை சாரலில் கதையை நகர்த்தி செல்லும் சிறுகதைகளே சிறப்பானவை. பெரும் வர்ணனைகளால் மட்டும் சிறுகதை ஆகிவிடாது. எனது பார்வையில் இதை நோட் பண்ணுங்க. சிறுகதை என்பது ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேண்டும், நம்மை தாக்கம் செய்திட வேண்டும், நம்மை உறங்க விடாத கதையாக இருக்க வேண்டும், நம்மால் மறக்க முடியாத கதையாக அது மாற வேண்டும். இந்த கோணத்தில் நான் தேர்ந்தெடுத்த 5 கதைகள். அதில் முதல் ஆபரேஷன் பகத்சிங் என்ற ஆயிஷா நடராஜன் எழுதிய கதை. சைபர் கிரைம் பற்றிய கதை. எதிர்காலத்தில் நடக்கும் கதை. பணக்கார கம்பெனிகளிலிருந்து பணம் களவாடப்படுகிறது. ராபின்ஹுட் போல ஏழைகளுக்கும் தேவைப்பட்டவர்களுக்கும் அந்த பணம் சென்றடைகிறது. துப்பு துலக்குகிறார் காவல் அதிகாரி. கடைசியில் தான் அதனுடைய சஸ்பென்ஸ் இருக்கின்றது. அதை படித்து பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இதழ் அடுத்தது லவ் யூ சோபிகா இது என்று அவர் 2வதாக தேர்ந்தெடுத்தது. இதுவும் ஆயிஷா நடராஜன் எழுதியது. குமுதத்தில் வந்த கதை. எதிர்காலத்தில் நடக்கும் கதை. மனோதத்துவ மருத்துவர் கல்லூரியினால் தோழியை மனதில் வைத்து மனமாகாமல் தவிப்பவர், அவருக்கு எந்திர பெண் உதவியாளர், இந்த பிரச்சனையை தீர்க்க முயலும் கதை. கற்பனை வளத்துடன் சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட கதை. அடுத்தது இன்னொரு அமிர்தாவில் வெளிவந்த கதை, வெள்ளையாக இருக்கின்றவர்கள் என்று வண்ணதாசன் எழுதிய கதை. அதுவும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்று நாம் அனுபவிப்பது போல எழுதியிருக்கின்றார் என்கிறார். அடுத்தது அபிமானி அவர்கள் உயிரெழுத்தில் எழுதிய கதை. கிராமிய கதை. கல்யாண வயதான இதம்பெண் தகுதியற்ற ஒருவரை காதலிப்பதை தடுக்கும் தந்தையின் கதை. மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்தது வாசகசாலை எழுதிய இங்கே கூண்டுகள் உடைக்கப்படும் என்ற கதை. ஆனந்தகுமார் எழுதியது. கணவனால் பட்ட துன்பங்கள் ஒரு பெண் எப்படி அதை திருத்துகிறது என்பதை பற்றிய கதை.
துன்பங்களை ஒரு பெண் எப்படி திருத்துவது என்பது பற்றி கதை. எந்த மார்க்கத்தை அவள் தேர்ந்தெடுத்தாள் என்பதுதான் கதையின் கரு. மேலும் அலுவலகத்தில் நடக்கும் பாலின கொடுமைகளை முறியடிப்பதும் இக்கதையின் சிறப்பு. ஆக இந்த கதைகளில் மிகச் சிறப்பாக நான் தேர்ந்தெடுப்பது ஆபரேஷன் பகத்சிங், ஆயிஷா நடராஜன் எழுதியது. நன்றி டாக்டர். நன்றி சுந்தரராஜன் சார். ஆயிஷா நடராஜன் வந்திருக்கார்களா? இல்ல இல்லை. சார், அவர் வரல. சரி, அடுத்து டிசம்பர் மாதம் வெளியான கதை சொல்வனத்தில் வெளியானது. சிறுகதை காணாதது கண்டேன். கதாசிரியர் நிர்மல். தேர்வாளர் நம்முடைய கணேஷ்ராம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ டாக்டர். இன்ஃபேக்ட் நானும் இன்னைக்கு வராம இருந்திருந்தா சுந்தரராஜன் சார் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ப்ராக்சியுமே பிரமாதமா இருந்தது. இந்த கதை வந்து எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி அதை செலக்ட் பண்ணினோம், ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு. அவங்க மேடம் மஞ்சுளா வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய டயலாக் எல்லாத்தையும் முன்னாடியே பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான். ஒரு 95 கதைகள், 98ன்னு எழுதியிருந்தேன், ஆக்சுவலி 95 தான் இருக்கு. ஸோ 95 கதைகள் வந்து ஒரே சமயத்துல கிருபானந்தன் சார் வந்து தலைக்கு மேல சுமத்தினோன்னு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஆயிடுது ஆக்சுவலா. ஸோ நம்மளுடைய வாசிப்பு அனுபவம் வேறாகவும், நம்ம படிக்கிற அனுபவம், ஏதாவது இந்த மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிக்கிற அனுபவம் வேறாகவும் இருந்த ஒரு புது சுச்சுவேஷன் வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. இந்த கதையை எப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது காணுமாறு காணேன். இந்த கதை தலைப்பை படிச்ச உடனே இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே, கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கூகுள்ல போய் தேட வேண்டி வந்தது. இது வந்து மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துல இருக்கிற ஒரு இது. அதாவது அடாடா கடவுளை நம்மளால பார்க்க முடியாம போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடியார் சொல்லக்கூடிய ஒரு கழிவிறக்கம்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒண்ணு கவனிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், இந்த ஐஐடி மெட்ராஸ்ல போய் ஒரு கிளாஸ் ரூம்ல பார்த்தா ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேருமே வந்து எல்லாருமே வந்து ஏதோ அவங்களுடைய ஸ்கூல்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களா தான் இருப்பாங்க. பட் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்கேயும் வாங்குவாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 கதைகளை செலக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலா. 2 தடவை 3 தடவை படிக்க வேண்டி இருந்தது, எந்த கதையை நம்ம வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. நான் அதற்கான சில காரணங்களையும் சொல்லியிருந்தேன். அந்தந்த ஒரு ஜேர்னல்ல இருந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதாவது குங்குமத்தில் எழுதுறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாகும், சொல்வனத்தில் எழுதுறவர்கள் ஒரு மாதிரியாகும், நடுகள் எழுதுறவர்கள், வாசகசாலையில் எழுதுறவர்கள் வெவ்வேறு கதைகளாகத்தான் இருக்கும். இதுல இருந்து ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு கதையை தான் முதல் கதையாக, தரமான கதையாக தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. சோ அப்படி பண்ணாலும் இதுல வந்து ஒரு ஜனநாயக முறையை வந்து நாம் வந்து இதுல வந்து ஈடுபடுத்தி இருக்க கூடாதுதான். ஏன்னா கதைனா கதை தான். அதுல எந்த விதமான தாக்கத்தை நம்ம ஏற்படுத்துகிறதோ அதைத்தான் கதைன்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த செலக்ட் பண்ண ஒரு யாரோ ராமமூர்த்தி அவர்கள் வந்து எனக்கு எந்த மாதிரி இருக்கணும், சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த டேஸ்ட் டிஃபர்ஸ் இல்லையா? இப்ப எனக்கு பிடிச்சது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. எங்க அம்மாட்ட கொண்டு போய் தனுமையை கொண்டு போய் கொடுத்தா இதெல்லாம் ஒரு கதையான்னு கேட்டாங்க ஆக்சுவலா. அப்படி இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வேற விதமான இருக்கு. அவங்களுக்கு அனுராதம் பிடிக்குமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு தனுமை வந்து பெரிய கதையா இருக்கு. அந்த வகையில என்னை பாதித்த இந்த கதை வந்து எனக்கு நிஜமாவே இந்த சொல்வனம்ல இந்த பர்டிகுலர் கதையை எப்படி எதனால செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து முழுக்க வேற ஒரு லேண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அவர் சுந்தரராஜன் சார்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். வேற முக்கியமா அவர் அமெரிக்கால நடக்கிற ஒரு யுஎஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். முழுக்க அவர்களுக்கு வந்து ஒரு இந்தியாவின் சாயல்கள் இல்லாமல், ஆனால் இந்திய மனிதர்கள் அங்கு வசிப்பவர்கள், அங்கே பலகாலமாக வசித்துக் கொண்டிருப்பவர்கள் வந்து அங்க நடக்கிற அந்த களத்துல இந்த சாயல் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கு. பட் என்னன்னா, இதுலயும் அங்க வசித்தாலும் கூட அங்கே இந்த 2 விதமான கிளாஸ் பார்க்கிற மனிதர்கள் வந்து அங்கேயும் இருக்காங்க. இந்த கதை நுழையும் போதே வந்து அவங்க வந்து ஒரு கிளாஸ் மெர்சிடிஸ் பென்ஸ்ல தான் வந்து அந்த தமயந்தியும் அந்த ராமசாமியும் உள்ள நுழையிறாங்க. நுழையும் போதே அதுல சொல்றாங்க, இதுக்கு அடுத்த லெவல் வாங்கியிருந்தா தானவே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் பார்க் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கே இருக்கு. அங்க போய் வாங்கும்போது அந்த ஊர் மரங்கள் பூக்கிறது, அந்த விதமான கிளைமேட் எல்லாத்தையும் முதல் ஒரு 2-3 பேராகிராஃப்லயே நம்மள வந்து இந்த நிர்மல் வந்து நம்மள அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மள கிடைத்து கொண்டு போய் விடுகிறார். நமக்கு வந்து அந்த ஜெட்லாகே இல்ல. ஃபுல்லாவே ஆரம்பத்திலேயே அதை வந்து நம்மள பழக்கப்படுத்தப்பட்ட மனிதர்களாகவே நான் வந்து இந்த கதையின் வாசிப்பை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இவர்கள் உள்ள நுழையும் போது அந்த திங்கிங் வருது. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், விக்ரம் அப்படின்னு. இவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, இந்த விக்ரம்காக நம்ம எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டோமோ, இதை பண்ணிருக்க வேண்டாமோ அப்படின்னு ஒரு சின்ன இது வந்தாலும், ஆனால் விக்ரம் வந்து இவர்களுடைய பையன்கிறதுனால அவன் நல்ல வேலையில இருக்கான், நல்ல வேலை கிடைச்சது, நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான். ஆனாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவனுக்கு அந்த ஐவி லீக்ல அவனுக்கு கிடைக்கலையே, அந்த கார்ல் யூனிவர்சிட்டிலயோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில அவனுக்கு கிடைச்சிருக்கலாமே, எம்ஐடில கிடைச்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கு தெரியான விதத்துல அவனை நம்ம வந்து இழந்துட்டோமே, அவனுக்கு லக் இல்ல பாரு, இருந்திருந்தா வேற லெவலுக்கு போயிருப்போமே. ஒரு பெரிய லெவல்ல ரீச் பண்ண ஆட்கள் இவர்களுமே ஒரு பெரிய லெவல்ல ரீச் பண்றாங்க. இவர்களோட பையனும் ஒரு பெரிய லெவல்ல இருக்கான். இருந்தாலும் அதை தாண்டி நம்ம அடுத்ததுக்கு போக முடியலையே அப்படிங்கிற திங்கிங்ல இருக்கு.
அப்போ இவர்களுடைய பாலியத்திலிருந்து அங்கேயே இருக்கிற யுஎஸ்லயே செட்டில் ஆன அந்த இன்னொரு நண்பர், அவரை பத்தின கதை தான் அது ஆக்சுவல். அவர் வந்து என்னன்னா ஒரு மரணப்படுக்கையில இருக்கார். அந்த செய்தி தெரிஞ்சு ரொம்ப நாளா பார்க்க முடியல. அவரை பார்க்க வராங்க. அதுதான் அந்த ஊருக்கு வராங்க. அப்படி வரும்போது அந்த ஒரு பர்ட்டிகுலர் இந்த வால்மார்ட் மாதிரி ஒரு பெரிய ஒரு இது சூப்பர் மார்க்கெட். அதுல வந்து அந்த சோமாவை பார்க்கறாங்க. சோமாவை பல வருடங்களுக்கு முன்னால வேற ஒரு இதே மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரொவிஷன் ஷாப்ல பார்த்த ஒரு அனுபவம் இருக்கு. அந்த மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை போயிடுது. அப்புறம் இப்பதான் பார்க்கறாங்க. இப்போ இந்த அங்காடியில அவர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து கை நிறைய ஒரு பொக்கே வச்சு நின்னுட்டு இருக்கு. அப்ப சோமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, என் டாக்டர் தான், அவ கல்பனா அப்படின்னு. ஓ, இவளும் இங்கதான் வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு. அதாவது இன்னொருத்தரும் அதே லெவல்ல தான் இருக்கணுங்கிற ஃபீலிங் இவங்களுக்கு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இவ வந்து அந்த ஐவி லீக்ல இவ செலக்ட் ஆயிருக்கா, 100% இதுல வந்து ஸ்காலர்ஷிப்ல இவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கர தூக்கி வாரி போடுறது. இவங்க பையனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், இவ்வளவு ஒரு பெரிய போஷாக்கோட வளர்க்கப்பட்ட ஒரு பையனுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அந்த பெண்ணுக்கு, ஒரு சாதாரண பெண்ணுக்கு கிடைத்திருக்கு. அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தையும் எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிரியேட் பண்றது. சோ இவங்க வந்து அந்த பொக்கே எல்லாம் வாங்கிட்டு அந்த நம்ம நண்பரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த அந்த அவர் வந்து படுக்கையில தான் இருக்காங்க. அவர் ஏன் அங்க வந்தாருன்னா, அவர் நல்ல ஒரு பெரிய வேலையில இருந்தாரு. எவ்வளவோ டாலர்ஸ் வந்து பெர் ஹவர் சம்பாதிச்சுட்டு இருந்தவர் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சாதாரணமான டீச்சிங் ஜாப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. வேற ஏதோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்போ என்ன காரணம்னா, அவருடைய பையன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி என்னமோ எல்லாம் ஆகி கடைசியில அவன் நல்ல படிக்காம போய் என்னமோ பண்ணி கடைசியில இப்ப ஊபர் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கான். வேற ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த மாதிரியான ஒரு சாதாரண சுச்சுவேஷன்ல வரான். அவரோட டாக்டர் கூட ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல ஒரு சாதாரண டாக்டரா தான் இருக்கா. சோ அவர் வந்து இப்படி திரும்பி போயிட்டானே இவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் போறாங்க. இவங்க பெரிய ஹை லெவலாவும் அவர் வந்து இறங்கி போன ஒரு லெவலாவும் தான் இவங்க இருக்காங்க. இவங்க பையன் வந்து இவங்கள்ட்ட இவங்க நிறைய தடவை பேச ட்ரை பண்றாங்க கடந்த 15 நாட்களாக. ஆனா அந்த பையன் இவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்வரவே இல்லை. அவன் ஏதோ ஜூம்ல பிஸியா இருக்கான் அவன் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்க இவர் வீட்டுக்கு போறாங்க. அவர் இந்த பழைய ஞாபகங்கள் இவர்கள் எல்லாம் தெளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க பையன் தான் டீ போட்டு கொடுக்குறான், எல்லாம் பண்றான். இவருடைய அந்த இறந்து போகக்கூடியவருடைய மகனுக்கும் மகளுக்கும் அவர் மேல கோபம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிறது அங்க போகும்போது தெரியுது. அவங்களும் அவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்காங்க. சோ இவங்க அந்த சம்பாஷணைகளின் ஊடாக அப்ப வந்து அவர் சொல்றாரு, விக்ரம் கூட என்னுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சோ அந்த விக்ரம்ங்கிறது எங்களோட பையன். இவங்கள்ட்ட பேசுறதுக்கு அவகாசம் இல்லாமல் ஜூம் மீட்டிங்கில் பிஸியாக இருந்தது இந்த மனுஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறவர் வந்து இவங்கள்ட்ட சொல்றாரு, நம்ம வந்து சின்ன வயசுல வந்து இந்த மிச்சிகனோட இந்த வாலிபால் மேட்ச்ல வந்து நம்ம ஜெயிச்சோம் ஞாபகம் இருக்கா, அப்ப வந்து நம்ம ஒரு பாட்டு பண்ணோமே, அந்த பாட்டை நீ பாடு அப்படிங்கிற போது அந்த பாட்டை பண்றாங்க. ஹெயில் ஹெயில் டு த மிச்சிகன், ஹெயில் ஹெயில் டு த ஐ மீன் சாம்பியன்ஸ் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு அந்த பாட்டை வந்து உணர்ச்சி பூர்வமா பாடும்போது அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப இந்த ஒய்ஃப் சொல்றா, ஆரம்பத்துல இருந்து அந்த ஒய்ஃபும் வந்து ஒரு மேட்டுமையான ஒரு எண்ணங்களோட இருக்கிறவதான் அவ சொல்றா அவர்கிட்ட, அவன் என்ன சொன்னா பாத்தீங்களா, யார் சாம்பியன் கடைசியில அப்படிங்கிறது மாதிரிதான் அந்த கதை வந்து போறது. எதையுமே இவங்க வந்து ஒரு இதுவா சொல்லல. எனக்கு இந்த கதையில ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், படிக்கிற என்னை ஓரளவுக்காவது புத்திசாலியாக மதித்து எழுதப்பட்ட ஒரு கதை. இத பூடகமா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக சொல்லல. ஆனா வாசகனை எந்த கதை வந்து நீயும் புத்திசாலிதான் அப்படின்னு அவனை மதித்து எழுதப்படுகிற எந்த கதையும் என்னை பொறுத்த மட்டும் குஸ்தியான கதை. அந்த வகையில் இந்த கதையை நான் வந்து முதல் தரமான கதையாக தான் தேர்ந்தெடுத்தேன். சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பாக சொன்னீர்கள். இந்த கதை வந்து ஏன் செலக்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு, ஏன்னா அவனுக்கு எல்லாம் புரியணும்னு விளையாடியா எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. வாசகனுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும், அதே சமயம் வாசகனுக்கு புரியும் அவன் ஒரு புத்திசாலி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாயிண்டா நான் நினைக்கிறேன். நிர்மல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். நிர்மல் அவர்கள் இந்த கதையை பற்றி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிர்மல் பிச்சை அவர் தானே? வணக்கம் சார், ரொம்ப நன்றி. வீடியோல வர முடியுமா சார்? வணக்கம் சார், ரொம்ப நன்றி. இந்த கதை நாங்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஊர் வாழ்க்கையோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான் இந்த கதை. கண்டினியூஸா 60 வருஷம் ஸ்கோர் போர்டு மென்டாலிட்டிலேயே இருந்துட்டோம்னு வச்சுட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். அதுதான் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் இன்னொருத்தரோட ஸ்கோர் இன்னொரு ரன் கூட அடிச்சிருக்கலாமோ, இன்னொரு கோல் கூட போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நிறைவின்மை இருந்தா, நிறைவா இருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட். அதுவும் நம்மளுக்கு டியர் அண்ட் லவ்விங்கா இருக்க ஒரு ஃப்ரெண்டே ஸ்கோர் போர்ட் மென்டாலிட்டியோட பாக்குற அளவுக்கு போயிடுறோம். அந்த மாதிரி இருக்கிற லைஃபோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த கதை.
இங்க இருக்கிற சூழல்ல வச்சு எழுதினது அமெரிக்கால. ரொம்ப நன்றி சார் தேர்ந்தெடுத்ததுக்கு. நன்றி, மிக சிறப்பாக சொன்னீர்கள். சார், அடுத்தது நம்ம குவிகம் இதுல யாரா பேசுவாங்களா? இல்ல நேரம் இருக்கிறதா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கு. எஸ்விவி ஏதோ அந்த அவர் கதையை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னார். இந்த அது வேணா ஒரு ராஜகோபால் செலக்ட் பண்ண சந்தைக்கடை பெருமாள் முருகன் பத்தி சொல்றேன்னாரு. ஆமா சந்தைக்கடை. திரு ராஜகோபால் அவளுக்கு என்னுடைய பேரன்பை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் அந்த கதையை அவர் தேர்வு பண்ணியிருக்கிறாரு. சந்தைக்கடை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சிறுகதை. அது எல்லா அம்சங்களையும் அவர் சிறப்பாக குறிப்பிட்டாரு. ஏன் வந்து திகழ் வந்து அந்த கடைசி கடத்துல சோர்வா போகிறான், அதாவது அது வரைக்கும் அவனை பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்றதும் அவனை சாப்பிட வைக்கிறதும் அனுப்புறதும் பெரும்பாடு. ஆனா ஒரு ஆண்டு விழாங்கிற போது அவன் எப்படி மாறாங்கலாம் அவர் பெருமாள் முருகன் சரியா எழுதியிருப்பாரு. கடைசி கட்டத்துல என்ன மாற்றம் வருதுங்கிறதா முக்கியம். அவனுக்கு வந்து அந்த ஆண்டு விழாவில் கொடுக்கப்பட்டிருந்த காட்சி வந்து அது வந்து மாடை ஓட்டிட்டு விவசாயி போல போக வேண்டிய ஒரு வேலை தான் அவனுக்கு கொடுத்துருந்தது. அதுக்கெல்லாம் கூட பழகிலாம் பார்த்து அதெல்லாம் கூட செஞ்சிருப்பான். ஆனா அந்த பயிற்சியாளர் பல பள்ளிகளுக்கு போய் பயிற்சி கொடுக்குறவர், அவர் போயிடுவார். மீதி 2 நாட்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியை தான் அதை தொடர்வாங்க. ஆண்டு விழாக்கு முதல் 2 நாள். அப்ப என்ன நடந்துரும் அப்படின்னா, பள்ளிக்கூட நிர்வாகம் தலையிட்டும். ஏற்கனவே வேறொரு வேலை கொடுக்கப்பட்ட ஒரு மாணவனுடைய தாய் வந்து சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்திருந்த பாத்திரம் என்பது சந்தை கடையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கடையை வச்சிருப்பாங்க, இல்ல கடைக்கு ஏதோ வியாபாரத்துக்கு வருவாங்க. இந்த பையனுக்கு கொடுக்கப்பட்டது செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியாக அவன் நடிக்கணும். நாங்க என்ன குடும்பம், எங்க பரம்பரை என்ன, எங்க வழி என்ன, என் பையனை போய் இந்த மாதிரி நீங்க நடிக்க வைக்கிறீங்க, என்ன தைரியம் தான் இப்படிலாம் ஒரு வேஷம் கொடுப்பீங்கன்னு அவங்க வந்து கண்ணாமலாம் திட்டிட்டு எனக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே சர்வசாதாரணமா திகழ கூப்பிட்டு அந்த வேலையை நீ செய், இதை செய் அப்படின்னு மாத்திருவாங்க. மாத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த ஆசிரியர் சொல்கிறாள், உங்க பாட்டை செருப்பு தைச்சவன் தானே, உனக்கு செருப்பு தைக்கிறவனா நடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அது ஈஸியா வந்துடும். ஆனால் நீ அந்த வேஷத்தை ஏத்துக்க என்ன அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. அந்த உள்ளத்தின் காயத்தோடு தான் அவன் வந்து சோர்ந்து போயிருப்பான். அப்பதான் அந்த பெற்றோர் சொல்றாங்க, அவனுக்கு வந்து ஒரு அம்மா தானே வந்தா, நாங்க 2 பேரும் ஒருவன் முடிச்சிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நான் கருதுறேன். எப்பேற்கொத்த ஒரு விஷயம் இன்னைக்கு கல்விச்சூழல் இருக்கு, அது பெரிய அது மேல விவாதங்களா நடத்தாம இருக்கக்கூடியதை இருக்கபடி அதை காட்டி அதன் மீது வாசலுடைய எதிர்வினையை தூண்டக்கூடிய ஒரு அசாத்தியமான அபாரமான ஒரு வேலை இந்த கதை செய்தது. இந்த கதை வந்த ஒரு வாரத்துக்குள் நாங்கள் வந்து வார்லி வாசகர் வட்டம்ங்கிற அன்பர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி போற வாய்ப்பு கிடைச்சது. இந்த கதையை அவங்க விளக்கின உடனே மாணவர்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்டேன், இந்த ஆசிரியர் செய்தது சரியா தவறான்னு கேட்டபோது அந்த ஒரு பெண் சொன்னா, 9ஆம் வகுப்பு மாணவி, பரம்பரையா அந்த தொழிலையே நீங்க செய்யணும் அந்த ஆசையை சொல்ல விரும்புறாங்களா, இது அராஜகம் இல்லையான்னு கேட்டாங்க. பெருமாள் முருகன் படைப்பாளிக்கு வெற்றி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இன்னைக்கு வாவேசு சார் இல்ல, நீங்க முத்தாய்ப்பா இந்த கூட்டத்தை முடித்து வைத்துவிட்டு பிறகு நான் சொலவடைக்கு போகலாம். நன்றி டாக்டர். இல்ல, அடுத்த வார நிகழ்வை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அடுத்த வார நிகழ்வுக்கு 31ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் நம்ம நேரடி நிகழ்வு ஹைபிரிட் நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. இந்த ரைட்டர்ஸ் கேப் அப்படிங்கிறவங்க ஒரு நிறைய ரைட்டர்ஸ், கௌரி சங்கர் என்கிற தலைமையில நிறைய நண்பர்கள், அனந்த் ரவி போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு புக்கு சிறுகதை தொகுப்பு ஒன்று வெளியிடுறாங்க. அதை பற்றிய விமர்சனம் அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு நடைபெறும். அதே நிகழ்வில் நம்ம விமர்சன போட்டி குவிகம் மின்னிதழில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 66 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் 3 பேருக்கு பரிசு அளிக்கிறோம். சிறந்த பரிசு ஏற்கனவே அனுபவித்திருந்திருந்தோம். அவர்கள் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தவிர 3 பேருக்கு ஆறுதல் பரிசு என்று சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசாக முதல் 3 பேருக்கு 1000 ரூபாயும் அடுத்த 3 பேருக்கு 250 ரூபாயும் பரிசுகள் வழங்க இருக்கின்றோம். அவர்களும் அன்றைக்கு அந்த நேரடி நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த பரிசினை பெற்று செல்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம்.
நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.